குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிறது சனி கேது இணைவு. சனி கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் தொழில் தடைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது சொந்த தொழில், சொந்தமாக முதலீட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தொழில். அவர்கள் ஒரு வேலைக்கு மாத சம்பளத்துக்கு போய்விட்டால் இந்த பிரச்சனைகள் இல்லை. அதுபோல் சொந்த தொழிலை தடை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, சில தீய பழக்கங்களுக்கும் அடிமைப்படுத்துகிறது. இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு சனிக்கேதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அவர்களை அடிமைப்படுத்தவும் செய்யுது. இதுவும் அப்படியே திரும்பி பார்த்தோம் என்றால் ஒரு நல்ல விஷயம் என்றால் சனிக்கேது இணைவு தான் சித்தர்களை பின்பற்ற வைக்கும். சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் சனிக்கேது தான் குறிக்கும். சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணங்களே வருது, சித்தர்களை பின்பற்றுவது, இதெல்லாம் சனிக்கேது தான். ஒரு ஜாதகத்தில் சனிக்கேது 7ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிறது. அப்படிப்பட்ட அன்பர்கள் 7ஆம் இடத்தில் சனிக்கேது, லக்னத்தில் சனிக்கேது, 2ஆம் இடத்தில் சனிக்கேது, 5ஆம் இடத்தில் சனிக்கேது, 8ஆம் இடத்தில் சனிக்கேது, இது அனைத்தும் குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார சம்பந்தமான விஷயமும் குழந்தை சம்பந்தமான விஷயமும் திருமண வாழ்க்கையும் தள்ளி போக வைக்கிறது. அது கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பர்கள் காரைக்குடியில் இருக்கும் கற்பக விநாயகர், சனிக்கிழமை அன்று காரைக்குடியில் இருக்கும் கற்பக விநாயகருக்கு ஆலயத்திற்கு சென்று அங்கு ஒரு 7 தீபம் போட்டு தேங்காய் மாலை கற்பக விநாயகருக்கு சாற்றி ஒரு அபிஷேகம் செய்து அந்த கோவிலில் ஒரு 24 நிமிடம் அமர்ந்து விட்டு வந்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பித்து அவர்களுக்கு நல்ல விதமான திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம் இதெல்லாம் அமைகிறது. குறிப்பாக லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் சனிக்கேது தொடர்பு இருக்குள்ளது. இது மட்டும் இல்லாமல் பொதுவாக சனிக்கேது எந்த இடத்தில் சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் சொந்த தொழிலில் சோபிக்க மாட்டேங்கிறார்கள். அவர்களும் இந்த காரைக்குடி கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு செல்லும் போது சில நல்ல மாறுதல்கள் அடைகிறார்கள். இந்த சனிக்கேது யாருக்கெல்லாம் இணைவு இருக்கிறதோ கற்பக விநாயகர் வழிபாடு சிறப்பாக காணப்படுகிறது. ஆகையால் அன்பர்களே, சனிக்கேது ஜாதகத்தில் தொடர்பு இருக்கிறவர்கள் சனிக்கிழமை அன்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்ய சொல்லும் அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறது. நன்றி அன்பர்களே. இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோ விஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள். குருவே சரணம். Don't forget to like and subscribe.